மரியாதை கெட்டு ஒரு நிமிஷம் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ லைவ்ல செம்மையான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குங்க. அதாவது நம்ம ராஜமாதா கனியக்கா இருக்காங்களே, கனியக்கா அண்ட் திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான விஷயங்கள் முட்டுக்குச்சு. இது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திவாகர் வினோத் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்துச்சு. வினோத் உருவ கேலி பண்ணாரு அப்படின்னு திவாகர் சொல்ல, திவாகரும் வந்துட்டு கருப்பேன் உருண்டை அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு வினோத்தை பற்றியும் பேசிட்டாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்துட்டு உருவ கேலி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போது அந்த சபையில் இருந்தப்ப அரோரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பேசாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் கோவப்பட்டு இந்த ஆளை வந்துட்டு உருவ கேள்வி பண்ணலாம் சார், ஏன்னா இந்த ஆள்லாம் ரொம்ப மோசமானவன். ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த கருப்பு காண்டாமிருகம் இருக்குல்ல திவாகர், அது வந்துட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அநியாயம் வந்துச்சுன்ட்டு அந்த அநியாயத்துக்கு நீயே பதிலடி கொடுத்துட்ட, நீயே பயங்கரமாக கத்திட்ட. அவர் பேசவே இல்லைன்றாரு, அவர் உருவ கேலி பண்ணலன்றாரு, கலாய்ச்சன்றாரு. நீ உருவ கேலி பண்ணான்னு சொல்லிட்டு நீ பதிலுக்கு உருவ கேலி பண்ணிட்ட. அந்த சபையில் வந்துட்டு அவங்க பிரின்சஸாக இருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்க வந்துட்டு இளவரசியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியே சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீ பயங்கரமாக கத்துற, குரூப்பிசம்னு சொல்கிற. கேமராவில் போயிட்டு பிக் பாஸ் கொடுத்த நகையெல்லாம் உடைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டு அந்த பொசிஷன்லேருந்தும் வெளியே வந்துட்டார், கேரக்டர்லேருந்தும் வெளியே வந்து கேமராவில் போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் கனியை வந்துட்டு கோழிமுட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அரோராவை வந்துட்டு பணத்துக்காக தான் உள்ளே வந்த நீ, அதான் ஊரே சொல்லிச்சில்ல நீ வெளியே போயிடுவ, கனி நீயும் வந்துட்டு வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு. இதனால் கனியக்கா ஒரு லெவலுக்கு மேலே கடுப்பாயிட்டு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேச அளவு வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொன்னோன்னே உனக்கு மரியாதை கெட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே இந்த நடிப்பறக்குன்னு சொல்லலை, அந்த மாதிரி வந்துட்டு கனிக்கிட்ட வார்த்தையை ஊற்றுனே. கனி செம்ம காண்டாயிட்டாங்க. காண்டாயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி கெட்டோம் மரியாதை கெடுத்துட்டு பார்க்கலாம் மரியாதை கெடுத்துட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த இவன் திவாகர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, என்னை பற்றி பின்னாடி நீங்கள் எவ்வளோ பேசியிருப்பீங்க, பெட்ரூமில் எவ்வளோ பேசியிருப்பீங்க, நைட்டில் எவ்வளோ பேசி முதல்ல யார்கிட்ட பேசினேன், என்ன பேசுன்னு சொன்னா அதெல்லாம் கடவுளுக்கு தெரியும், நான் கற்பு வச்சு சத்தியம் பண்ணுவேன்ட்டு. இந்த உலக உருண்டை இருக்கான் பார்த்தீங்களா, இந்த பொறிமாடு, இந்த கருப்பு உருண்டை இருக்குது பார்த்தியா, இந்த உருண்டை தான் 24 மணி நேரமும் பார்வதி கிட்ட போயிட்டு கனியை பற்றி, சபரியை பற்றி, இந்த வீட்டில் இருக்க எல்லாரை பற்றியும் பின்னாடி பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு செகண்ட் வாயை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டான். கனியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான், சபரியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான், எஃப்ஜேவை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான், வினோத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பான். ஏன் பார்வதியை பற்றி கூட சபரிக்கிட்ட கனிக்கிட்டலாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கான். இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்துட்டு இவனே மற்றவங்க எல்லாரை பற்றியுமே வந்துட்டு தப்பாக பின்னாடி பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இப்போ வந்துட்டு இவனை பற்றி பின்னாடி பேசினாங்கன்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். கனி ஒரு லெவலுக்கு மேலே கடுப்பாயிட்டாங்க. எப்படா மரியாதை கெடுத்துருவேன், எப்படி மரியாதை கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெவலுக்கு மேலே பயங்கரமாக வந்துட்டு கத்திட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கேமையே மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணிட்டான். இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த கேமுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த கேமையே வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டான் இந்த மலை மாடு, இந்த பொம்பளை சோக்கு திவாகர். அது மட்டும் கிடையாதுங்க, இவன் ஒழுங்காக ஒரு விஷயம், அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இவனை வந்துட்டு பிக் பாஸ் வந்து ராஜாவை வந்து இறக்கிட்டார். அதனால் இவனே பயங்கரமான காம்ப்ளெக்ஸில் இருக்கான். என்னடா இது நம்ம இறக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் நான் ராஜாவானது உங்களுக்குலாம் பொறுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கனியை பார்த்து பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவாகருக்குள்ளே பயங்கரமான காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது இப்போ இல்லை, அவரோட உண்மையான பிரச்சனையே அதுதான். அவர் வந்துட்டு தன்னை வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம அழகாக இல்லை, நம்ம பார்க்க நல்லா இல்லை அப்படின்றதுனால தான் தன்னைத்தானே வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறதுக்காக நடிப்பு அரக்கன், அழகன், சிரிப்பன், நான் சிரிச்சா அழகாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அவருடைய காம்ப்ளெக்ஸ் தான் நினைக்கிறேன். இது நிறைய பேர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இவருக்குள்ளே வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, அதை போக்கிக்க தான் இந்த மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போவும் அதான் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, யார்கிட்டையுமே அவர் எதையுமே கேட்குற மாதிரியே கிடையாது. மக்கள் பார்க்குறாங்க. போன வாட்டியே வந்துட்டு விஜய் சேதுபதி அசிங்கமாக கேட்டார், மக்கள் பார்த்து தான் இருக்காங்க, அது என்ன நீ சொல்கிற மக்கள் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டு மக்கள் பார்த்துக்கிறாங்க. நீ பொம்பளை சோக்கு பண்ணதையும் பார்த்தோம், எல்லாரையும் புள்ளி பண்ணதையும் பார்த்தோம், ஏன் வேணாம்னு சொல்ல பார்வதி உரசிட்டே இருந்தியே தங்கச்சின்னு கூப்பிட்ட பொண்ணு, அப்பயும் பார்த்தோம், எல்லாத்தையும் நாங்களும் பார்த்து தான் உட்காந்துட்ருக்கோம் திவாகர் அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனால் நம்ம தான் இல்லையே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒட்டுமொத்த கேமே ஸ்பாயில் பண்ணிட்டாரு. கனியக்கா வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க, விட்டா திவாகர் அடிச்சிருவாங்க போல, அந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.